வணிக மருத்துவம் இருக்குல்ல, வணிக மருத்துவம்னா இப்ப இந்த மருத்துவத் துறையில இருக்க அந்த மருந்துகள் விற்பனை, அத பேஸ் பண்ணி நடக்கிற விடயங்கள். இதெல்லாம் வந்து ஒரு 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 காமன் பீப்பிளுக்கு ரொம்ப ஏழைகளுக்கு, ஏழை எளியவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வன்முறையா இருக்கா? வன்முறை இந்த சென்ஸ் இப்ப நான் கேட்கிறேன்னா, அவங்களால இது வந்து அஃபோர்டபிளே பண்ண முடியாத மாரி ஒரு நிலைமை உருவாயிட்டு இருக்கு இல்லையா? சோ அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது அதுக்கு இப்ப நம்ம அ நான் என்னுடைய மருத்துவ பணி கிட்டத்தட்ட 40 ஆண்டு கால மருத்துவ பணி. தொடக்கத்திலிருந்தே நான் வந்து இது தொடர்பான விழிப்புணர்வ நான் ஏற்படுத்திட்டு இருக்கிறேன். அதாவது அனாவசியமான மருந்துகள்லாம் மருத்துவர்கள் எழுதக்கூடாது. அதே மாரி தேவையற்ற பரிசோதனைகள் பண்ணக்கூடாது. ஒரு பொருளாதார பலன்களுக்காக இப்படி அதிக ம், மருந்துகள எழுதுறது, அதிக ஆய்வுகள செய்யக்கூடாது. அப்படின்றதுல நான் என்ன பொறுத்தவரைக்கும் நான் உறுதியா ம், இருக்கிறேன். அப்படி மருத்துவர்கள்ட்ட இந்த அனுபவங்களோட அவங்க என்ட்ட வரும்பொழுது, அவங்கள்ட்ட இதையெல்லாம் நான் வெளிப்படுத்த தவறியதே கிடையாது. ஏன்னா, சிறப்பு. இப்ப பல தொழில்ல ஈடுபட்டிருக்கிறவங்க சக அ மருத்துவர், இல்ல சக பொறியாளர், இல்ல சக வழக்கறிஞர் அத வந்து சுட்டிக்காட்ட மாட்டாங்க. ஆனா, நான் வந்து இத வந்து மக்கள்ட்ட அத வந்து நான் எடுத்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன். சிறப்பு. இப்படிலாம் உங்களுக்கு தேவையற்ற மருந்துகள் எழுதப்பட்டிருக்கு. தேவையற்ற ஆய்வுகள் பண்ணப்பட்டிருக்கு. அப்படின்றத ம், நான் அவங்களுக்கு எடுத்து சொல்லுவேன். அதோட அவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, ஆ நீங்க மருத்துவர்கள்ட்ட போகும்பொழுது இது தொடர்பா வந்து கேட்கலாம். ஆனா சண்டை போடுற மாரி கேட்கக்கூடாது. அமைதியா கேளுங்க. ம், இந்த ம், மருந்து எனக்கு ஏன் எழுதுறீங்க? எனக்கு என்ன நோய் பாதிச்சிருக்கு? இந்த ஆய்வுகள் எனக்கு எழுதியிருக்கீங்கல்ல, இதனுடைய முக்கியத்துவம் என்ன? இத வச்சு நீங்க என்ன கண்டுபிடிக்க போறீங்க? அப்படிலாம் நீங்க கேட்கலாம். இப்படி ம். உங்கள் தரப்புல இருந்து கேள்வி வந்தா தான், இப்படி ஆ எத்திக்ஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மருத்துவ ஆமா. நெறிமுறைகள். அந்த நெறிமுறைகளுக்கு மாறாக இன்றைக்கு இருக்கிற இந்த பொருளாதார அழுத்தங்கள்னால, ம், மற்ற துறையில இருக்கிறவங்க சம்பாதிக்கிற மாரியே, நம்மளும் அதிகம் சம்பாதிக்கணும். அப்பதான் நம்ம அதுக்கெல்லாம் ஈடு குடுக்க முடியும். நமக்கும் சமூகத்துல கௌரவம் இருக்கும். ம். அப்படின்ற ஒரு தவறான பார்வையின் அடிப்படையில் பல மருத்துவர்கள் பொருளீட்டுவதற்கு இப்படி தவறான வழிமுறைகள கையாளுறாங்க. அத நீங்க இப்படிலாம் கேட்டீங்கன்னா, இப்ப மக்கள் விழிப்புணர்வு பெற்று விட்டார்கள். அவங்களுக்கு இப்ப நம்ம அதிகமான ஆய்வுகள் எழுத முடியாது. அப்படின்ற ஒரு கட்டாயம் மருத்துவர்களுக்கு ஏற்படும். இதுதான் அமைதியா அவங்கள சரி செய்யற வழி. அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு பேசியிருக்கிறேன். சிறப்புயா. சில நேரம் எனக்கு வந்து ரொம்ப கடும் கோபம் வரும். ம், ஒரு மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி, நான் இப்படியே சொல்லுவேன். உங்களுக்குள்ள பயம் தான் அதோட இன்னொரு மோசமான போக்கு இப்ப இருக்கு. ஏன்னா, ம், நோயாளிகளே வந்து எனக்கு ஆய்வு நெறைய பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு ம். ரொம்ப வியப்பா இருக்கும். தமிழ்நாட்டுல இருக்கிற நிலைமை அது. எனக்கு எக்கோ பண்ணுங்க. எனக்கு அந்த டெஸ்ட் பண்ணுங்க. அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. ஆன் டிமாண்ட் அப்ப மாரி நான் அவங்கள்ட்ட ஆயிடுச்சு. சொல்லுவேன், இந்த பயம் தான் மனிதன ஆட்டி படைக்குது. பயத்தினால தான் நீங்க சொல்றீங்க. ஒரு ம், காலத்துல மக்களுக்கு இருந்த பயத்த மந்திரவாதிகள் பயன்படுத்தி பொருளீட்டுனாங்க. ம், ம். இன்னைக்கு அந்த மந்திரவாதிகள் இருந்த இடத்துல மருத்துவர்கள் இருக்கிறாங்க. சிறப்பு. ஆள் தான் மாறி இருக்கு. ஆனா உங்களுக்கு பயம் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சிரிச்சுட்டே சொல்லுவேன். இதற்கான விழிப்புணர்வ என்னுடைய அளவுக்கு நான் ஏற்படுத்திட்டு இருக்கிறேன். சோ பயத்த வந்து மருத்துவர்களும் இத வந்து பயத்த வந்து சரி அறுவடை பண்ணிக்கிறாங்க பண்ணிக்கணும். இல்லையா? பயத்த அறுவடை பண்ணிக்கிறாங்க. பயன்ற ஆமா, அளவுக்கு ஆமா. சொல்லுங்க. நாளைக்கு ஒரு நாம் தமிழர் ஆட்சி இங்க அமையும் பொழுது, ம். உறுதியாக இதெல்லாம் சரி செய்யப்படும். ஏன்னா இதற்கு சரி. மருத்துவர்களின் ஒரு சமூக அக்கறையுள்ள அதாவது ம். கியூபாவுல மருத்துவம் எப்படி இருக்குன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஆமாய்யா. போன்ற ம். ஒரு மருத்துவத்த நாங்க குடுப்போம். சிறப்பு. சமூக அக்கறையுள்ள மருத்துவர்களை கொண்டு ஒரு கண்காணிப்பு குழு ஏற்படுத்தப்படும். சிறப்பு. அவர்கள் இந்த மருத்துவர்களின் அந்த மருந்து சீட்டு, ஆய்வகத்துக்கான பரிந்துரை, இதையெல்லாம் அவங்களுடைய கண்காணிப்புக்கு நான் உட்படுத்துவோம். நாம் தமிழர் ஆட்சி உட்படுத்தும். ம். இதையெல்லாம் நெறிப்படுத்தும். இத உறுதியா செய்ய முடியும். சிறப்புய்யா. சிறப்பு. அதேபோல இப்ப நம்ப கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பார்க்கிறது, அப்புறம் வந்து தனியார் ஹாஸ்பிட்டல்ல பார்க்குறன்ற அந்த டிஃபரன்ஸஸ் பார்க்குறப்ப, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனா தான் நம்மள காப்பாத்துவாங்கன்ற மாரி ஒரு ஒரு மென்டாலிட்டி உருவாயிடுச்சு இல்லையா? நீங்க அத எப்படி பார்க்குறீங்க? இன்னும் அ அது வந்து அரசாங்க மருத்துவமனை மேல நம்பிக்கை போனதுக்கான காரணம் என்ன? இந்த பிரைவேட் போனா தான் காப்பாத்துவாங்கன்ற ஒரு 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 நேரேட்டிவ் செட் பண்ணதுக்கான காரணம் என்ன? அத எப்படி பார்க்குறீங்க? அத எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு அரசாங்கத்தினால சொல்றேன். மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் மருத்துவ சேவை ஒப்பீட்டு அளவுல நான் சொல்றேன்.
ம். கேரளாவுக்கு அடுத்தபடியா சிறப்பா இருக்குன்னு தான் சொல்லணும். திராவிட கட்சிகள் ஆட்சியிலும் கூட ம். மற்ற மாநிலங்கள், வட மாநிலங்களோடயோ இல்ல மற்ற ஒப்பிடும்போது நிச்சயமா தமிழ்நாட்டுல நல்லா இருக்கு. அதை நம்ம ம். இல்லைன்னு மறுக்க முடியாது. ஏன்னா பொதுவா மருத்துவத்துறையா பலரும் குறை சொல்றாங்க அரசு மருத்துவர்களை. அது ம். வந்து தவறு அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆனா அங்க பணி சூழல் வந்து கடுமையா இருக்கு. ஓகே. போதிய எண்ணிக்கையிலான மருத்துவர்கள் இல்ல. சரி. போதிய எண்ணிக்கையிலான செவிலியர்கள் இல்ல. மீதி துப்புரவு பணியாளர்களும் ஒப்பந்த அடிப்படையில நியமிக்கப்படுறாங்க. ம். அவங்களுக்கு ஒரு 6,000 ரூபாய் ஊதியம்னா, அந்த ஒப்பந்ததாரர் 2,000 ரூபாய் எடுத்துட்டு 4,000 ரூபாய் தான் அவங்களுக்கு கொடுக்கிறாரு. இப்படி பல்வேறு நிர்வாக சிக்கல்கள் இருக்கு. ம். ஆனா கருவிகள்லாம் இப்ப நிறைய வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. மருந்துகள்லாம் போதுமான அளவுக்கு இருக்கு. ஒரு ஆண்டின் இறுதியில தான் அந்த பட்ஜெட் பற்றாக்குறை வரும் பொழுது ஓரிரு மாதங்கள் இருக்காதே தவிர, மீதி நாட்கள்ல இதய மருந்துகள் கூட, விலை உயர்ந்த மருந்துகள் கூட குடுக்குறாங்க. கேன்சர் ம். மருந்துகள்லாம் குடுக்குறாங்க. அதுல எல்லாம் எந்த குறையும் இருக்கிறதா நான் நினைக்கல. ஆனா மருத்துவர்கள் பற்றாக்குறை, செவிலியர்கள் பற்றாக்குறை இருக்கு. இப்போ ஒரு தனியார் மருத்துவர் ஒரு 3 மணி நேரத்துல ஒரு 20 நோயாளிகள பார்க்கிறாரு அப்படின்னா, அரசு மருத்துவர் அதே நேரத்துல 100 நோயாளிகள பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப ம். அவங்களால போதிய கவனம் செலுத்தி அவங்கள்ட்ட பேச முடியாது. அது ஒரு குறையா இருக்கு. தனியார் மருத்துவர் வந்து கொஞ்ச நேரம் உட்கார வச்சு பேசுறாங்க. ஆனா தனியார் மருத்துவர் இப்ப அதுவும் செய்யறது கிடையாது. அது ம். ரொம்ப மோசமான நிலைமை. அதனால இந்த எண்ணம் ஏற்பட்டு அங்க குனிஞ்சத்துல நிமிராம எங்களுக்கு மாத்திரை எழுதி குடுக்குறாங்க. நாங்க சொல்றத கூட காதுல வாங்குறது கிடையாது. ம். அப்படின்னு ஒரு காலத்துல சொல்லுவாங்க. அது ஒரு காரணம். அப்புறம் அங்க வந்து சுகாதாரம் பராமரிக்கப்படாதது. அந்த ம். நோயாளிகள் தங்குமிடங்கள், கழிவறைகள் அதையெல்லாம் ஒழுங்கா பராமரிக்கிறது கிடையாது. தனியார் மருத்துவமனைகள்ல அது ஓரளவு பராமரிக்கிறாங்க. அதனாலதான் அரசு மருத்துவமனைகள் மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லாம போச்சு. இன்னொரு காரணம் அரசு ம். மருத்துவர்கள் ஆ அ பிரைவேட் பிராக்டிஸ் சொல்றாங்கல்ல. தனி ஆமா. சொந்த மருத்துவம். அது ஒரு முக்கிய காரணமா நான் நினைக்கிறேன். அ ஏன்னா எல்லாரையும் அப்படி சொல்ல முடியாது. ஒரு ம். சில மருத்துவர்கள் அந்த வெளியில போய் பொருளீட்டுதல ஆர்வம் செலுத்துறதுனால, அரசு மருத்துவமனைகள்ல அவங்க அதிக நேரம் ஒதுக்காம ஒரு காலத்துல இருந்தாங்க. ஆனா இப்ப அதெல்லாம் சரி செய்யப்பட்டு, பணி நேரத்துல அங்க தான் இருக்கணும். ம். அப்படின்றதையெல்லாம் தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறை இப்ப நெறிப்படுத்தி இருக்கு. அதனால அதுல எல்லாம் அவங்கள குறை சொல்ல முடியாது. பணிச்சுமை ஒரு முக்கியமான காரணம். புரியுது. அதனால இப்ப போதுமான எண்ணிக்கையில் மருத்துவர்களை நியமிக்கணும், செவிலியர்கள் நியமிக்கணும். ம். அந்த சுத்தம் பராமரிக்கப்படணும். இதெல்லாம் செய்தா தனியார் மருத்துவமனை நோக்கி செல்லும் நோயாளிகள ம். உறுதியா அரசு மருத்துவமனை பக்கம் கொண்டு வர முடியும். அதே மாதிரி அரசு மருத்துவர்கள் தனியார் தொழில் செய்வது தடை செய்யப்படணும். அவங்களுடைய ஊதியத்த அதிகரிக்கலாம். ஏன்னா ம். இப்ப ம். என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப ஒரு மருத்துவர் தன்னுடைய மகனையோ, மகளையோ தனியார் மருத்துவக் கல்லூரில படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். ம். அதுக்கு வந்து 35,00,000 40,00,000 கொடுக்க வேண்டியிருக்கு. புரியுது. அரசு குடுக்குற ஊதியத்த மட்டும் வச்சு அத அவங்களால செய்ய முடியாது. ஏன்னா ம். இன்னைக்கு கல்வி தனியார் மயமாயிட்டு. அப்ப அவங்க மேலும் பொருளீட்டணும்னு நினைக்கும் பொழுது வெளியில போய் பிராக்டிஸ் பண்ணணும். அப்படின்ற ஒரு கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, நாம் தமிழர் ஆட்சி நாளைக்கு வரும்பொழுது, நான் நிச்சயமா இத நான் பரிந்துரை செய்வேன். என்னன்னா, ம். அரசு மருத்துவர்களுக்கு அவங்களுடைய குழந்தைங்களையும் படிக்க வைக்கிற அளவுக்கு, சேமிக்கிற அளவுக்கு ஊதியத்த உயர்த்திட்டு, அவங்களுடைய தனியார் த தனியாக வீட்டில் மருத்துவம் பார்ப்பதை தடை செய்யணும். ஏன்னா, ம். ஒரு மருத்துவ கல்வியில, ஆராய்ச்சியில ஆர்வம் உள்ளவங்க எத்தனையோ மருத்துவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாம போயிட்டு. இது மாதிரி அதிக ஊதியம் நம்ம குடுத்தோம்னா, அப்ப அவங்க என்ன செய்யணும்னா, அந்த மருத்துவமனைக்குள்ளேயே அவங்களுக்கு தங்குமிடம் இருக்கணும். அந்த ம். எல்லைய விட்டு வெளியில போ வேண்டிய தேவையே கிடையாது. அப்போ அவங்க புரியுது. என்ன செய்வாங்கன்னா, பகல்ல நோயாளிகள பார்ப்பாங்க. மாலையில போயி நூலகத்துல படிப்பாங்க. சமீபத்திய மருத்துவ அறிவியல் முன்னேற்றங்கள தெரிஞ்சுக்குவாங்க. அங்க உள்ள செவிலியர்களுக்கு, மருத்துவ மாணவர்களுக்கு வகுப்பெடுப்பாங்க. ம். முழுமையா அவங்க அர்ப்பணிப்போட பணியாற்றுவாங்க. அப்ப உறுதியா கியூபாவுல உள்ள உலக தரம் வாய்ந்த மருத்துவத்த நம்ம தமிழ்நாட்டிலயும் நம்ம குடுக்க முடியும். இதை நாம் தமிழர் ஆட்சி உறுதியாக செய்யும்.